லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. அப்பொழுது இயேசு தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு இருள் நடுவே ஒளிர்ந்த ஒளி. கல்வியின்மை, வேலையின்மை, விழிப்பின்மை எனும் இருள் தீமைகள் யூத சமூக சாமானியரை ஒரு சேர கவ்வி பிடித்திருந்தன. அவர்கள் அறியாமையிலும் மூடத்தனங்களிலும் முடங்கி கிடக்க வேண்டுமென்பதே ஆள்வோரின் ஆவலாக இருந்தது. ஆனால் அதே சமூகத்தில் பிறந்து வளர்ந்த இயேசுவின் வாழ்வும் போதனைகளும் பணிகளும் அச்சமூகத்தின் இருள் கிழித்த ஒளிக்கீற்றுகளாயின. அதுவரை அமிழ்த்தப்பட்டிருந்த பாமரர்கள் விழிப்பு எனும் ஒளி பெறலாயினர். இயேசு என்னும் ஒளியால் ஈர்க்கப்பட்ட மக்கள் ஒருங்கிணைக்கப்படுவதும் தொடர்ந்து வழிநடத்தப்படுவதும் கட்டாய தேவை. அவர்களை புரிந்து கரிசனையோடு அணுகி இறையாட்சி நெறியில் வாழச் செய்ய தன்னார்ப்பணமிக்க வழிகாட்டிகள் தேவை. அத்தகு வழிகாட்டிகள் வெறும் வார்த்தைகளாலன்றி தங்கள் வாழ்வால் வழிகாட்ட கடன்பட்டவர்கள். வாழ்வின் வழிகாட்டிகள் அன்று தேவைப்பட்டது போல் என்றும் தேவைப்படுகின்றனர். இறைவா, மக்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தும் முன் நான் என்னை உம்மில் ஒன்றிணைத்து வழிநடக்க வரம் தாரும். திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. உள்ளம் வந்த நாதனே, உயிரில் கலந்த தேவனே, உம்மை வாழ்த்தி பாடுவேன். இயேசுவே, எங்கள் இயேசுவே. அன்பில் எம்மை ஆள்பவா, அருளை பொழிந்து காப்பவா, இருளை போக்கும் பகலவா, இயேசுவே எங்கள் ஜீவனே. நன்றி 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 இயேசுவே. 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 டிசம்பர் 31 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகம் முழுவதும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளால் நிறைந்திருந்தது. முன்னதாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வத்திக்கான் வளாகம் முழுவதும் தனது திறந்த வாகனத்தில் வலம் வந்து அங்கு குழுமியிருந்த திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்தினார். அப்போது மகிழ்ச்சி பொங்க திருப்பயணிகள் அனைவரும் தங்கள் கரங்களை தட்டி திருத்தந்தையை வரவேற்று மகிழ்ந்தனர். சரியாக காலை 10 மணிக்கு திருத்தந்தை தனது புதன் பொதுமறைக்கல்வி உரையை தொடங்கினார். முதலில் புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம் மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். திருமுக வாசகத்திற்கு பிறகு திருத்தந்தை தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் பகிர்ந்து கொண்டார். Cari fratelli e sorelle, buongiorno e benvenuti.
Viviamo questo incontro di riflessione nell'ultimo giorno dell'anno civile, vicini al termine del Giubileo e nel cuore del tempo di Natale. L'anno che è passato è stato certamente segnato da eventi importanti, alcuni lieti, come il pellegrinaggio di tanti fedeli in occasione dell'Anno Santo. இந்த ஆண்டின் இறுதி நாளில் யூபிலி விழாவின் முடிவிற்கு அருகில் மற்றும் கிறிஸ்மஸ் பருவத்தின் மையத்தில் நாம் இருக்கின்றோம். கடந்து சென்ற இந்த ஆண்டு நிச்சயமாக குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளால் குறிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் சில மகிழ்ச்சிகரமானவை. எடுத்துக்காட்டாக, இந்த யூபிலி புனித ஆண்டின் போது பல விசுவாசிகளின் திருப்பயணம். மற்றவை வேதனையானவை. எடுத்துக்காட்டாக, நமது அன்புக்குரிய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவு மற்றும் புவியை நடுக்கமுறச் செய்து வரும் போரின் காட்சிகள். இந்த ஆண்டின் நிறைவில் திரு அவை நம்மை இறைவனுக்கு முன்பாக அனைத்தையும் ஒப்படைக்க வேண்டுமென்றும், நம்மை அவருடைய பாதுகாப்பில் கையளித்து நம்மிலும் நம்மை சுற்றிலும் வரும் நாட்களில் அவருடைய அருளின் வியப்புக்குரிய செயல்களும் இரக்கமும் புதுப்பிக்கப்பட வேண்டுமென்றும் அழைக்கின்றது. இந்த ஆற்றலுக்குள்தான் தே தெய்யும் எனப்படும் புனிதமான நன்றி வழிபாட்டை கொண்டாடும் பாரம்பரியம் அதன் இடத்தை பெறுகிறது. இதன் வழியாக இன்று மாலை வழிபாட்டில் நாம் பெற்ற நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். கடவுளே, நாங்கள் உம்மை புகழ்கின்றோம். நீரே எங்கள் நம்பிக்கை. உமது இரக்கம் எப்போதும் எங்களுடன் இருப்பதாக என்று நாம் பாடுவோம். இது சம்பந்தமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக நன்றி உணர்வும் உலக நம்பிக்கையும் வெளிப்படையானவை. அவை உள்ளுயிர் மீதும் அதன் நலன்களின் மீதும் நிலைத்திருக்கின்றன என்றும், இந்த வழிபாட்டில் இறைப்புகழ், வியப்பு, நன்றி உணர்வு என ஒருவர் முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலையை சுவாசிக்கிறார் என்றும் குறிப்பிட்டார். இந்த மனநிலைகளுடன் தான் இன்று நாம் கடந்த ஆண்டில் ஆண்டவராம் இயேசு நமக்காக செய்ததை பற்றி தியானிக்கவும், நமது ஆன்மாவை நேர்மையான உள்ளமுடன் பரிசோதித்து பார்க்கவும், அவருடைய அருள் கொடைகளை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கின்றோம் என்பதை மதிப்பீடு செய்யவும், மேலும் அவருடைய அகத்தூண்டல்களை எவ்வாறு சிறந்ததொரு கருவூலமாக கருதுவது என்றும், அவர் நம்மிடம் ஒப்படைத்த திறமைகளை நமது திறனுக்கு ஏற்றவாறு எவ்வாறு முதலீடு செய்வது என்றும் தெரியாத அந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கவும் அழைக்கப்படுகின்றோம். இது அண்மைய மாதங்களில் நம்முடன் வந்த பயணம் மற்றும் இலக்கு என்ற மற்றொரு பெரிய அடையாளத்தை பற்றி சிந்திக்க வழிவகுக்கிறது. இந்த ஆண்டு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் எண்ணற்ற திருப்பயணிகள் புனித பேதுருவின் கல்லறையில் இறை வேண்டல் செய்யவும், கிறிஸ்துவை தாங்கள் பின்பற்றுவதை உறுதிப்படுத்தவும் வந்துள்ளனர். இது நமது முழு வாழ்க்கையும் இடத்தையும் காலத்தையும் கடந்து கடவுளுடனான சந்திப்பிலும் அவருடனான முழுமையான மற்றும் முடிவற்ற ஒன்றிப்பிலும் நிறைவடையும் ஒரு பயணம் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. தூயவர்களின் சபையில் உமது மகிமைக்குள் எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று இன்றைய மாலை நன்றி வழிபாட்டின் போதும் நாம் இதையே கேட்போம். எல்லை உடைய மனித வாழ்க்கை எல்லையற்ற கடவுளை சந்திக்கும் இந்த ஆன்மீக தருணத்தில் மற்றொரு முக்கியமான அடையாளம் உள்ளது. அதுதான் புனித கதவு வழியாகச் செல்வது. இந்த வழியில் சென்றபோது நம்மில் பலர் நமக்காகவும் நம் அன்புக்குரியவர்களுக்காகவும் மன்னிப்பு கேட்டு இறைவேண்டல் செய்திருக்கின்றோம். கடவுள் தம்முடைய மன்னிப்பின் மூலம் நற்செய்தியால் வழிநடத்தப்பட்டு அவரது அருளால் நிரப்பப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க நம்மை அழைக்கிறார். வாழ்க்கை என்பது மற்றவர்களை அன்பு கூர்வது, அனைவருக்கும் உதவுவது மற்றும் அக்கறை காட்டுவது. நமக்கு தெரியாதவர்கள் அல்லது விரும்புவதற்கு கடினமாக இருப்பவர்கள் உட்பட ஒவ்வொரு நபரும் நமது சகோதரர் அல்லது சகோதரியாக வாழும் மாண்பை பெற்றுள்ளார். நிகழ்காலத்தில் அர்ப்பணிப்புடன் வாழ்ந்து கடவுளின் முடிவின்மையை நோக்கிய வாழ்க்கைக்கு இது ஆம் என்று சொல்லும் நமது பதிலாகும். அன்பான நண்பர்களே, கிறிஸ்து பிறப்பின் போது இந்த அடையாளங்களை பற்றி நாம் சிந்திக்கும் வேளை திருத்தந்தை புனித பெரிய லியோ அவர்கள்
இயேசுவின் பிறப்பை அனைவருக்கும் ஒரு நற்செய்தியாக கண்டார். தூயவர்கள் மகிழ்ச்சியடையட்டும், ஏனென்றால் அவர்கள் தங்கள் நல்வாழ்விற்கான வெகுமதியை பெற்றுவிட்டார்கள். பாவிகள் மகிழ்ச்சியடையட்டும், ஏனென்றால் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது. விசுவாசிகள் அல்லாதவர்கள் ஊக்குவிக்கப்படட்டும், ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கைக்கு அழைக்கப்படுகிறார்கள். இன்றைய அவரது அழைப்பு நம் அனைவருக்கும் வழங்கப்படுகிறது, திருமுழுக்கின் வழியாக புனிதர்களாகிய நமக்கு. ஏனெனில் கடவுள் உண்மையான வாழ்க்கையை நோக்கிய பயணத்தில் தன்னை நமது துணையாக ஆக்கியுள்ளார். பாவிகளாகிய நமக்கு, ஏனெனில் மன்னிக்கப்பட்டு அவருடைய அருளால் நாம் மீண்டும் எழுந்து புதிதாக புறப்படலாம். இறுதியாக ஏழைகளாகிய நமக்கு, ஏனெனில் இயேசு ஆண்டவர் நமது பலவீனத்தை தமக்கு சொந்தமாக்கி அதை மீட்டு அதன் அழகையும் வலிமையையும் தனது முழுமையான மனித இயல்பில் நமக்கு காட்டியுள்ளார். 1975 ஆண்டு யூபிலி விழாவின் இறுதியில் திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் அவர்கள் கூறிய வார்த்தைகளை நினைவுகூர்ந்து எனது மறைக்கல்வி உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதன் முக்கிய செய்தியை ஒரே வார்த்தையில் சுருக்கமாக கூறலாம் என்று அவர் கூறினார். அன்புதான் கடவுள். கண்ணீர் மற்றும் மகிழ்ச்சி இரண்டும் நிறைந்த அதன் படிப்பினைகள், மன்னிப்பு மற்றும் அமைதி வழியாக யூபிலி நம்முடன் பகிர்ந்து கொள்ள விரும்பிய வியக்கத்தக்க உண்மை இதுதான். அன்பே கடவுள். கடவுள் என்னை அன்பு கூறுகிறார். கடவுள் எனக்காக காத்திருந்தார். நான் அவரை மீண்டும் கண்டுபிடித்துள்ளேன். கடவுளே இரக்கம், கடவுளே மன்னிப்பு, கடவுளே மீட்பு, கடவுளே வாழ்க்கை. பழைய ஆண்டிலிருந்து புதிய ஆண்டிற்கு செல்லும் பாதையில் இந்த எண்ணங்கள் நம்முடன் வரட்டும். பின்னர் எப்போதும் நம் வாழ்நாள் முழுவதும் இவ்வெண்ணங்கள் நம்முடன் வரட்டும். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது அப்போஸ்தலிக்க ஆசிரை வழங்கினார். Incoraggio ciascuno a camminare sempre nella via dell'umiltà che il Figlio di Dio ha scelto per sé venendo nel mondo. A tutti la mia benedizione. அழகான உலகம் தந்தாய், வளமான வாழ்வு தந்தாய், பிணி போக்கும் மருந்தாய் வந்தாய், துயர் போக்கும் துணையாய் நின்றாய். வாழ்நாள் எல்லாம் வழியாய் வந்தாய், வாழ்நாள் எல்லாம் வழியாய் வந்தாய். வான் தோன்றிடும் நிலவாய் நின்றாய், வான் தோன்றிடும் நிலவாய் நின்றாய். நன்றி 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 இயேசுவே, 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 நன்றி 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 இயேசுவே. அன்பு நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வத்திக்கான் வானொலி வழங்கிய திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை. செய்திகள். அதிகாரத்தால் இயக்கப்படும் உலக வியூகங்களைப் போலன்றி கிறிஸ்துவின் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் திட்டம் ஒன்றிப்பு, அமைதி மற்றும் நம்பிக்கையை கொண்டு வருகிறது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. டிசம்பர் 31 மாலை 5 மணிக்கு வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவிலில் இடம்பெற்ற புனித கன்னிமரியா கடவுளின் பெருவிழா குறித்த மாலை திருப்புகழ் வழிபாட்டில் வழங்கிய மறைவுரையில் இவ்வாறு உரைத்த திருத்தந்தை, கடவுள் மனிதராக மாறியதன் மறை உண்மையையும் மீட்பு வரலாற்றில் கன்னிமரியாவின் முக்கிய பங்கையும் மதிக்கும் இந்த வழிபாட்டு தருணத்தின் வளமையையும் வலியுறுத்தினார். கால நிறைவில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதே இறைத்தந்தையின் திட்டமாக இருந்தது என்ற
புனித பவுலடியாரின் வார்த்தைகளையும் எடுத்து காட்டினார் திருத்தந்தை. மனித குலத்தை மீட்பதற்காகவும் கடவுளின் நிலைவாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் இயேசு அனுப்பப்பட்ட போது காலத்தின் முழுமையில் காணப்பட்ட கடவுளின் தெய்வீக திட்டத்தை பற்றியும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. கடவுளின் அழைப்புக்கு மனமுவந்து ஆம் என்று கூறியதற்காக மரியாவை பெருமைப்படுத்திய திருத்தந்தை எதிர்காலத்தில் நம்பிக்கை கொண்ட எளிய விசுவாசிகளுக்கு அவருடைய நம்பிக்கை எவ்வாறு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது என்பதையும் குறிப்பிட்டார். இந்த யூபிலி ஆண்டை புனித பேதுருவின் கல்லறைக்கு திருப்பயணம் மேற்கொள்வதுடன் இணைத்து ரோமையின் முக்கியத்துவம் அதன் வலிமையால் அல்ல, மாறாக கடவுளின் திட்டத்தில் அதன் புனித வரலாற்றின் காரணமாகும் என்பதை குறிப்பிட்டார் திருத்தந்தை. ஜனவரி 1 வியாழக்கிழமையன்று உலக அமைதி நாளை சிறப்பிக்க திரு அவை தயாராகி வரும் வேளையில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் விடுத்துள்ள தனது செய்தியில் ஆயுதமற்ற மற்றும் ஆயுதங்களை களைகின்ற ஓர் அமைதியை வலியுறுத்தியுள்ளதை வரவேற்றுள்ளார் மேரி டென்னிஸ். ஐக்கிய அமெரிக்காவின் மிக்சிகன் மாநிலத்தில் இடம்பெறும் பாக்ஸ் கிறிஸ்டி எனப்படும் அனைத்துலக கத்தோலிக்க அமைதி இயக்கத்தின் இயக்குனரான மேரி டென்னிஸ் அவர்கள் திருத்தந்தையின் இந்த செய்தியை மோதல்களும் அச்சமும் அதிகரித்து வரும் இவ்வுலகில் பணிவு, விடாமுயற்சி மற்றும் நற்செய்தி வழி அகிம்சைக்கான ஓர் அழைப்பு என்பதை எடுத்துரைத்துள்ளார். இராணுவ பலத்தையோ அல்லது கட்டாயப்படுத்துதலையோ சார்ந்து அமைதி அமையக்கூடாது என்றும் எதிரிகளாக கருதப்படுபவர்களுடனும் உறவுகளை கட்டியெழுப்புவதன் மூலமே அமைதி ஏற்பட வேண்டும் என்ற திருத்தந்தையின் வலியுறுத்தலை எடுத்து காட்டியுள்ளார் டென்னிஸ். மேலும் உரையாடல், நீதி மற்றும் மன்னிப்பை போற்றி வளர்க்கும் அமைதி தளங்களாக சமூகங்கள் உருவெடுக்க வேண்டும் எனவும் அறைகூவல் விடுக்கிறது திருத்தந்தையின் அமைதி நாள் குறித்த செய்தி என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் டென்னிஸ். 2025ஆம் ஆண்டில் வத்திக்கானில் 31,70,000க்கும் அதிகமான விசுவாசிகள் திருத்தந்தையின் கூட்டங்கள் மற்றும் வழிபாட்டு விழாக்களில் கலந்து கொண்டதாக திருத்தந்தையின் இல்ல தலைமை பணியகம் வெளியிட்ட புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. டிசம்பர் 30 செவ்வாயன்று வெளியிடப்பட்ட இந்த புள்ளிவிவரங்கள் குறித்த அறிக்கையில் மேற்கண்ட தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மே 8 வியாழக்கிழமையன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஏறக்குறைய 30 லட்சம் விசுவாசிகள் வத்திக்கான் நிகழ்வுகளில் பங்கேற்றனர் என்றும் திருத்தந்தையின் 36 பொது மற்றும் சிறப்பு யூபிலி விழா மறைக்கல்வி உரைகளில் 10,69,000 பேர் கலந்து கொண்டதாகவும் சிறப்பு சந்திப்பு கூட்டங்களில் 1,48,300 பேர் கலந்து கொண்டதாகவும் வழிபாட்டுச் சடங்குகளில் 7,96,500 பேர் கலந்து கொண்டதாகவும் ஞாயிறு மூவேளை இறைவேண்டல் உரைகளில் 9 லட்சம் பேர் கலந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளது அதன் புள்ளி விவரங்கள். 2025ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் 17 கத்தோலிக்க மறைபரப்பு பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் இதில் ஆப்பிரிக்காவில் மட்டும் 10 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் குறிப்பாக நைஜீரியாவில் 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் பீதேஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமையன்று வன்முறை அல்லது ஏழ்மை நிலவும் பகுதிகளில் பணியாற்றி உயிரிழந்த அருள் பணியாளர்கள், அருள் பணித்துவ பயிற்சி மாணவர்கள், அருள் சகோதரிகள், மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் பொதுநிலையினர் குறித்து வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு ஆய்வறிக்கையொன்றில் கூறப்பட்டுள்ளதை எடுத்து காட்டியுள்ளது அச்செய்தி நிறுவனம். மேலும் இது கடந்த 2024ஆம் ஆண்டில் பதிவான 14 உயிரிழப்புகளை விட அதிகமாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது அதன் அறிக்கை. 2000ஆம் ஆண்டு முதல் உலகம் முழுவதும் மறைபரப்பு பணியாளர்கள் அல்லது மேய்ப்பு பணியாளர்களின் 626 மரணங்களை பீதேஸ் நிறுவனம் பதிவு செய்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம்.